Hello friends, welcome to Goms'N NsamayalUlagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ராகி மால்ட், அதாவது ராகி கஞ்சி. கேப்பையை வச்சு கஞ்சி எப்படி பண்றதுன்றது தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டைம்ல நாம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ராகி மால்ட் கண்டிப்பா செஞ்சு குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ராகி ரொம்ப ஹீட்டு, டெய்லி குடித்தா அது உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ராகி மால்ட் பண்ணுறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் ராகி பவுடர் எடுத்திருக்கேன், அதாவது கேப்ப மாவு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாம கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை ஸ்டவ்ல சிம்ல வச்சு இதை வேக வச்சிடலாம். கைவிடாம நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமா அடி பிடிச்சிரும். கேப்ப மாவு ஒரு 2 மினிட்ஸ்ல வெந்துடும். இப்போ நாம் சேர்த்த ராகி மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நாம் முதவே பாலோடையே இந்த கேப்ப மாவை கலந்து வேக வைக்கலாம். ஆனால் அப்படி கலக்கும்போது நமக்கு கேப்ப மாவு வெந்துருச்சா வேகலையான்ற கன்ஃபியூஷன் வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்கும். கேப்ப மாவை வேக வைக்காமல் குடித்தோன்னாலும் சில பேர் உடம்புக்கு அது செட் ஆகாது. அதனால தான் முதல்ல தண்ணியில் வேக வச்சுட்டு அடுத்ததாக பாலில் வேக வைக்கிறேன். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி சேர்க்குறேன். கருப்பட்டி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இப்போ கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகி உடம்புக்கு ஹீட்டு, அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் குளிர்ச்சி தரக்கூடிய கருப்பட்டி நாம் சேர்த்துக்கிறோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். முதவே எல்லா பாலையும் ராகி மாவோட கலந்துருந்தோன்னா கஞ்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். குடிக்கிற சூடு வரக்குள்ளேயும் மறுபடியும் அது கெட்டி பிடிச்சிரும். அதனால தான் ஆறின பாலை கடைசியாக சேர்த்துக்கிறேன். இப்போது கரெக்டான சூடில் இருக்கும். நாம் செஞ்ச உடனேயும் குடிச்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் இந்த ராகி மால்ட்டை குடிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கருப்பட்டி போட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஏலக்காய் ஃப்ளேவருக்கும் கருப்பட்டி டேஸ்ட்டுக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸ்'N சமையலுலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching. சுவை மனம் எங்கும் பரவட்டும்.